சுகுணா இஸ் நாட் ஒன்லி கோயம்புத்தூர் கம்பெனி பட் அக்ராஸ் இந்தியா. ஸோ அதே மாதிரி தான் நாளைக்கு கென்யாவில் இருக்கோம் அப்படின்னா கென்யாவில் இருக்கவங்களும் இது லோக்கல் கம்பெனி மாதிரி பார்க்கணும். இன்றைக்கி வந்து சுகுணா வந்து ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் கோயம்புத்தூரில் இருக்கலாம். பட் டுடே வி ஆர் ப்ரெசென்ட் இன் 19 states. அதனால் இது நாளைக்கு கவுஹாத்திலேயோ சண்டிகர்லேயோ எங்கே நடந்தாலும் சுகுணா இஸ் லோக்கல் கம்பெனிங்கிற மாதிரி வேணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சுகுணா அப்படின்றது அவ்வளோ பெரிய ஒரு பிராண்டை 2 ஜாம்பவான்கள் ஏற்கனவே உருவாக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் வரும்போது ஒரு ஃபியர் அப்படின்றது இருக்கா? இவ்வளோ பெரியன்னா அவங்களுடைய வியூவில் நம்ம கொண்டு போகணும்னு ஒன்று, அதை தாண்டியும் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் உங்கள் முன்னாடி இருக்கும். ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? ஃபியர் இருக்கும், பட் ஐ எம் ஆல்சோ ஆன் த அதர் ஹேண்ட் ஹாப்பி. ஏன்னா அவங்க அன்றைக்கி ஆரம்பித்தப்போ வந்து லாட் ஆஃப் அன்சர்டன்டிஸ் இருக்கும். பட் டுடே இட் இஸ் நாட் ஒன்லி விக்னேஷ் ஹூ இஸ் ரன்னிங் த கம்பெனி. 8000 பேர் வந்து வி ஆர் ஈக்குவல், 8000 people ஆர் ரன்னிங் த கம்பெனி. ஸோ அவங்க சப்போர்ட் இருக்கும்போது ஃபியர் இட் இஸ் நாட் மச். நான் சொன்ன மாதிரி சார், ஆக்சுவலாக ஒரு பிராண்ட் அவ்வளோ பெரிய ஒரு பிராண்டாக மாறுறதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து ஒரு நம்பிக்கை அப்படின்றது மக்கள் மத்தியில் போய் சேரணும். அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது தரம் அப்படின்றது. அதில் எந்த அளவுக்கு வந்து ஒரு மெனக்கெடுதல் இருக்குது? லாஸ்ட் 35 years நாங்கள் வந்து ஒரு டேக்லைன் வச்சுருக்கோம், ப்ரீடிங் ட்ரஸ்ட் க்ரோயிங் டுகெதர் அப்படிங்கிறது. ஸோ வி வாண்ட் டு ப்ரீட் ட்ரஸ்ட் வித் ஈச் ஆஃப் த ஃபார்மர் அண்ட் இந்த ப்ராசஸ் க்ரோ டுகெதர். ஃபார்மர் க்ரோ ஆனால் தான் நாங்களும் க்ரோ ஆக முடியும். இட்ஸ் அ லாங் ப்ராசஸ் அண்ட் இது ஒன் ஃபார்மர் அட் அ டைம் வி ஹேவ் டு பில்ட் த ட்ரஸ்ட். சார், இப்போ காமனாக பப்ளிக் மத்தியில் ஒரு வியூ இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிராய்லர் சிக்கன் அப்படின்னாலே வந்து அந்தளவுக்கு ஹெல்த்துக்கு அது செட் ஆகாது அப்படின்ற ஒரு விஷயம் பரவலாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? உண்மை என்னது? இது ஓவரால் என்னோட வியூ வந்து இது கம்ப்ளீட்லி மித்து. என்ன நிஜமாக நடக்குது அப்படின்னா, பர்டிகுலராக சிக்கனுடைய கன்சப்ஷன் அப்படின்றது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது சார் இந்தியாவில்? இந்தியாவில் இன்றைக்கி பர் கேபிட்டா கன்சம்ஷன் ஒருத்தர் வந்து ஒரு 4 கிலோ சாப்பிடுவாங்க வருஷம் இந்தியாவுக்குள்ளே இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. பட் இதே நம்ம வந்து ஒரு யூஎஸ்ஓ யூரோப்போ ஆஸ்திரேலியாவோ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 45-48 கிலோ வருஷத்துக்கு சாப்பிட்றாங்க. பிஹைண்ட் நுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட சுகுணா ஃபுட்ஸினுடைய மேனேஜிங் டைரக்டர் விக்னேஷ் சௌந்தரராஜன் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஆக்சுவலாக இன்னைக்கு பார்த்தோம், லோகோ லான்ச் எல்லாமே நல்லா இருந்தது. முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எதுக்காக அப்படின்னு அங்கிருந்தே ஆரம்பிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சுகுணா அப்படின்னு சொல்லும்போது இது எங்கே எப்படி ஆரம்பித்தது, அதை பற்றி சில விஷயங்கள். 1984 the company was started. 2 brothers சவுந்தரராஜன் அண்ட் சுந்தரராஜன், அவங்க 2 பேர் தான் ஆரம்பித்தது. அப்போ அவங்க ஆரம்பித்தப்போ வந்து they saw a problem in the market. ஃபார்மிங் கம்யூனிட்டியில் வந்து there was an opportunity. அப்போ ஒரு ஃபார்மர் வந்து ஒரு கோழி வளர்த்தணும் அப்படின்னா ஒரு 14 காஸ்ட் சென்டர்ஸ், ஒரு 14 டிஃப்ரெண்ட் பீப்புள் கிட்ட போய் அவங்க நிற்க வேண்டியதாக இருந்தது. ஒருத்தர்கிட்ட கோழி வாங்கணும், ஒருத்தர்கிட்ட ஃபீடு, ஒருத்தர்கிட்ட வேக்சின், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புள் கிட்ட போய் நின்று ஒவ்வொரு காஸ்ட் சென்டர்லேயும் மார்ஜின் கொடுத்து இவங்க வளர்த்த வேண்டியதாக இருந்தது. பட் ஒரு 40 நாள் கோழியை வளர்த்துறதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டுக்கு போகும்போது அது ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ளஸ்ஸாக காஸ்ட் மைனஸான்னு தெரியாது. அதனால தெர் வாஸ் லாட் ஆஃப் அன்சர்டனிட்டி, ப்ராஃபிட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு இந்த 14 காஸ்ட் சென்டரை வந்து ஒரு 4 காஸ்ட் சென்டராக கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்பி தே ஸ்டார்டட் இன் டு கான்ட்ராக்ட் ஃபார்மிங். ஓகே. ஸோ கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கிற கான்செப்டில் தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃப்ரம் 1984 ஆன்வர்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து வி ஸ்டார்டட் எக்ஸ்பேண்டிங். தமிழ்நாட்டில் ஆரம்பித்தது, தென் ஸ்லோலி வெண்ட் இன் டு கர்நாடகா, அப்புறம் ஆந்திர பிரதேஷ் போனோம். இப்போ இந்த லாஸ்ட் 35 years இப்போ ஒரு 19 states வந்து சுகுணா இஸ் பிரசன்ட். எஸ். ஸோ இப்போது இந்தியா அப்படின்றத தாண்டியுமே சுகுணா இருக்கு இல்லையா? ஆமாங்க. நாங்கள் ஆரம்பித்தது இந்தியாவில். ஓகே. இப்போ வந்து வி ஆர் பிரசன்ட் இன் 3 countries. நாங்கள் பங்களாதேஷில் இருக்கோம், கென்யாவில் இருக்கோம், ஸ்ரீலங்காவில். பங்களாதேஷ்லேயும் கென்யாலையும் வந்து வி ஆர் இன் டு பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன். அங்கேயே ஃபீட் மில்லும் வச்சுட்ருக்கோம், அங்கேயே கோழி வளர்த்து அங்கே லோக்கலில் விற்றுட்ருக்கோம். ஸ்ரீலங்காவில் வந்து வி ஆர் ஹேவிங் அ அனிமல் நியூட்ரிஷன் கம்பெனி. சார், இப்போது சுகுணா ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபார்மர்ஸுடைய கான்ட்ரிபியூஷன், அவங்களுடைய கனெக்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது நாங்கள் பார்க்குறோம். ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, இன்னைக்கு எவ்வளோ ஃபார்மர்ஸ் அதனால பயனடைகிறாங்க? இது ஆரம்பித்தது எல்லாமே வந்து ஒரு 2 ஃபார்மர்ஸ் கிட்ட கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மாடலாக காமிச்சு இது ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சது. ஒரு ஃபார்மர் இதை ட்ரை பண்ணியிருப்பாரு, எனக்கு இந்த மாடல் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற இது வேர்ட் ஆஃப் மவுத் வெளியில் போகும்.
இன்னைக்கு ஒரு 35 இயர்ஸ்ல இது வளர்ந்து இப்போ ஒரு 40,000 ஃபார்மர் வந்து எங்களோட அசோசியேட் ஆயிருக்காங்க. Wow. ஸோ இந்த 40,000 yes. ஃபார்மருக்குமே வந்து நாங்க இன்புட்ஸ் எல்லாம் குடுத்துருவோம். ஃபீடு, சிக் எல்லாமே குடுத்துடுறோம். அவர் 40 நாள் க்ரோ பண்ணி எங்களுக்கு வளர்த்தி குடுத்துடுறாரு. ஸோ எவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க ஃபார்மர்ஸ் எல்லாம். அவங்க ரொம்ப ஹாப்பி. பட் Yes. எங்களுக்கு வந்து ஒவ்வொரு தடவை அவங்களோட பேசும்போது அவங்க நிறைய தடவை நான் இப்போ ஃபார்மர்ஸ் போய் பார்க்குறேன் அப்படின்னா தே யூஸ் டு டெல் நான் ஒரு 20 வருஷமா உங்களோட இருக்கேன், 10 வருஷமா இருக்கேன். ஆர் அவங்க ஃபேமிலி எப்படி இதிலிருந்து பலன் அடைஞ்சிருக்காங்க Yes. அப்படிங்கிற. ஸோ அதை கேட்கும்போது ஈச் ஒன் ஆஃப் அஸ் இன் சுகுணா நாங்க இன்னும் ஹாப்பி ஆகிறோம். Yes. அதுல அது பர்பஸாவே நடக்கிறதா சார்? என்னன்னா So, அவங்கள இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷனோடவே அவங்கள அப்ரோச் பண்றது, அவங்க கூட பேசுறது, பழகுறது அப்படின்றது. கண்டிப்பாங்க. இது வந்து ஒரு பிஸ்னஸா மட்டும் அவங்களோட பண்றது, ஒரு டிரான்சாக்ஷன் அந்த 40 நாளைக்கு வளர்த்தி கொடுக்கணுங்கிறது மட்டும் இல்லைங்க. அந்த ஃபார்மிங் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு சஸ்டைனபிள் இன்கம் கொடுக்கணும். அவங்க வந்து கம்பெனி நம்பி இருக்காங்க அப்படின்னா தே ஹேவ் டு ஹேவ் அ சஸ்டைனபிள் இன்கம். ஸோ அதுக்கோசரம் வந்து வி ஹேவ் த இன்டராக்ஷன்ஸ். அவங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பணம் போய் சேரணும். எஸ். ஸோ ஓகே, ஒரு பிராண்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய அந்த தரம், நம்பிக்கை, இதை தாண்டி நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணுன்றதும் புரியுது. ஸோ அப்படி இருந்தால் தான் ஒரு பிராண்ட் இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்றது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா அப்படின்றத தாண்டியும் இன்னைக்கு சுகுணா சிக்கன்ஸ், சுகுணா ஃபுட்ஸ் தெரியுது அப்படின்னா, இருக்குது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். பட் நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் இருக்கும் இல்லையா? அதை பற்றி சில விஷயங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போகும்போதும் வந்து மேஜர் ஸ்ட்ரகிள் இஸ் அந்த கண்ட்ரியில் எப்படி மாடல் ஆப்ரேட் ஆகுது. ஏன்னா அங்கே போகும்போது நாம் ஒரு ஃபாரின் கம்பெனி அங்கே போகிறோம். பட் ஒரு ஃபாரின் கம்பெனியாகவே வந்து அந்த கண்ட்ரியில் ரொம்ப நாள் இருந்துட முடியாது. யூ ஹாவ் டு பிகம் அ லோக்கல் தேர். இப்போ இங்கே வந்து முன்னாடி ஆரம்பித்தப்போ சுகுணா வந்து ஒரு கோயம்புத்தூர் கம்பெனியாக தெரியும். பட் சீக்கிரம் வந்து ஒரு பெங்காலி வந்து இது பெங்கால் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். சுகுணா இஸ் நாட் ஒன்லி கோயம்புத்தூர் கம்பெனி பட் அக்ராஸ் இந்தியா அப்படி. ஸோ அதே மாதிரி தான் நாளைக்கு கென்யால் இருக்கோம் அப்படின்னா கென்யால் இருக்கவங்களும் இது லோக்கல் கம்பெனி மாதிரி பார்க்கணும். அப்போ தான் வந்து எங்களுக்கும் அது புரியும், அந்த கல்ச்சரில் எப்படி இருக்கு அது தெரிஞ்சுட்டு தான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள், அண்டர்ஸ்டாண்டிங் தட் கல்ச்சர் அண்ட் ஸ்டார்டிங் த பிஸ்னஸ். ஸோ அதோட ஒரு நோக்கம் தான் இன்னைக்கு பெங்களூரில் லோகோ லான்ச் நடந்ததுமா? கண்டிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து சுகுணா வந்து ஒரு கார்பரேட் ஆஃபீஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் கோயம்புத்தூரில் இருக்கலாம். பட் டுடே வி ஆர் பிரசன்ட் இன் 19 ஸ்டேட்ஸ். அதனால இது நாளைக்கு கவுஹாத்திலேயோ சண்டிகர்லேயோ எங்கே நடந்தாலும் சுகுணா இஸ் லோக்கல் கம்பெனிங்கிற மாதிரி வி வாண்ட் டு ப்ரொஜெக்ட். அதுதான் நான் சொன்ன மாதிரி சார், ஆரம்பத்தில் ஏன் லோகோ ரீலான்ச் அப்படின்றதும் நம்ம பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சில விஷயம் பேசணும்னு ஆசைப்படுறோம். ஏன் நீங்கள் உங்களுடைய இன்டென்ஷனே சின்னதுலேருந்து இதுதான் நம்மளும் இது பண்ணணும்னு இருந்ததா? எப்படி இருந்தது? உங்களுடைய எய்ம் என்னவா இருந்தது? இது என்னன்னாங்க, போத் சவுந்தரராஜன், சுந்தரராஜன், அப்பா அண்ட் சித்தப்பா, அவங்க 2 பேரும் ஆரம்பித்தது. ஸோ ஒரு ஆஃபீஸ் போயிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டில் மோஸ்ட்லி டிஸ்கஷன்ஸும் வந்து இது பற்றி தான் இருக்கும். அவங்க தே யூஸ் டு கம் அண்ட் டெல் கம்பெனியில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி. அவங்க ட்ராவல் பண்ணும்போதும் வந்து சின்னதுலேருந்து ஐ ஹவ் ஆல்சோ ட்ராவல்ட் வித் தெம். ஒரு ஃபார்மரை போய் பார்க்கும்போது கூப்பிட்டு போகிறது, ஒரு ஃபீட் மில்லுக்கு சின்ன வயசுலேயே போகிறது, ப்ராசஸிங் யூனிட் போகிறது. ஸோ என்னென்ன சைல்ட்ஹுட்லேருந்தே வந்து ஐ யூஸ் டு நோ பவுல்ட்ரியில் என்ன நடக்குது. ஸோ அந்த வேல்யூ சிஸ்டம்ஸ் அதெல்லாமே வந்து சின்னதுலேருந்தே இட் ஸ்டார்டட் டு இன்பில்ட். அதனால இட் வாஸ் ஒன்லி நேச்சுரல் ஃபார் மீ தட் poultry குள்ள I want to come and do a lot அப்படிங்கிறது.